மேலூர் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? அதிமுக கூட்டணி சார்பில் அமமுகவுக்கு போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படுமா? திமுகவின் கூட்டணியில் காங்கிரசுக்கு இந்த தொகுதி வழங்கப்படுமா? எங்களது கள ஆய்வின்படி மதுரை மாவட்டம் உள்ள மேலூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902333227. அனல் பறக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழாவில் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் முக்கிய கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிடுகிறது. அந்த வகையில் மேலூர் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி உறுதியாகிவிட்ட நிலையில் தமிழக தேர்தல் களம் மிக சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி உடன்பாடு செய்யும் இறுதிக்கட்ட பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் சீட் பேரமும் நோட்டு பேரமும் நடப்பதாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் தற்பொழுதே தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு சில கட்சிகளின் தலைமை ஒரு சிலருக்கு பணிகளை தொடங்குங்கள் என்று திரைமறைவில் உத்தரவிட்டுள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளார்கள், இவர்களில் அதிக வாய்ப்பு யாருக்கு, அவர்களது சமூக பின்னணி என்ன என்பது குறித்து தமிழகம் தழுவிய அளவில் கிங் 360 ஊடக குழுமத்தின் கள ஆய்வு வெளியாகி வருகிறது. எங்களது கள ஆய்வின்படி மதுரை மாவட்டம் உள்ள மேலூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். பெரியாறு பாசனத்தின் மூலம் நெல் சாகுபடியில் சிறந்து விளங்கும் மேலூர் தொகுதி மதுரையின் நெற்களஞ்சியம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. இங்குதான் உலகத்தரம் வாய்ந்த கருப்பு கிரைனைட் கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் கோட்டையாக இருந்த மேலூர் தொகுதி 2001ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதி அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்து வருகிறது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏ AR சாமி இந்த தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றியவர். இந்த தொகுதியில் முத்தரையர் மற்றும் முக்குளத்தோர் சமூகத்தினர் சமபலத்தில் உள்ளனர். அதைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகம் வசிக்கிறார்கள். இந்த தொகுதியில் இந்த வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக முத்தரையரும் முக்குளத்தோரும் உள்ளனர். தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம் என்றாலும் சிறு சிறு தொழில்கள் உள்ளன. கிரானைட் குவாரிகள் அதிக அளவில் மூடப்பட்டதால் வேலைவாய்ப்பில்லாமல் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது. சுமார் 2,20,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் பெரிய புல்லான் என்று அழைக்கப்படும் செல்வத்திற்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொகுதியின் தற்பொழுதைய எம்எல்ஏவும் கூட முக்குளத்தோர் சமூகத்தில் ஒரு பிரிவான கள்ளர் வகுப்பை சேர்ந்தவர்தான் பெரிய புல்லான். 2016, 21 ஆகிய தேர்தல்களில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவின் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் பெரிய புல்லான் இருந்து வருகிறார். மேலூர் பகுதியின் கட்சியின் மிக முக்கியமானவரும் செல்வாக்கு மிக்கவராகவும் இவரை கருதப்படுகிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் 83,344 வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் டி. ரவிச்சந்திரனை 35,162 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர். தொடர் வெற்றிகளை பெற்றவர் என்ற முறையில் 3வது முறையாக இவருக்கே வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை அதிமுக தலைமை வழங்கும் என தொகுதி முழுவதும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அதிமுகவின் கூட்டணியில் இணைந்துள்ள அமமுக சார்பில் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஆசையனும் இந்த தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருவதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சாமியின் மகனாவார் இவர். மேலூர் தொகுதி மக்களிடையே நல்ல அறிமுகமானவரும் கூட. அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன் பிரிந்து அமமுகவை உருவாக்கிய போது கட்சியின் தொடக்க விழாவை நடத்தி டிடிவி தினகரனின் அன்பை பெற்றவர். கூட்டணியில் மேலூர் தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் ஆசையன் போட்டியிடுவது உறுதி என்று கூறப்படுகிறது.
டிடிவி தினகரனும் ஆசையனுக்காக இந்த தொகுதியை போராடி பெற்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது. திமுகவின் சார்பில் மேலூர் நகரமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வரும் 26 வயதான ரிஷிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ரிஷி அண்மையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் 10,000 பேருக்கு அசைவ விருந்து வைத்து அசத்தி உள்ளார் அந்த தொகுதியில். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் மூர்த்தி சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் ரிஷி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே திமுக குறித்த பிரச்சாரங்களை தீவிரமாக செய்து வருகிறார். மேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதாக அமைச்சர் மூர்த்தி அறிவாலயத்தில் உறுதியளித்துள்ளதால் இந்த தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில் இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனோஜ் அல்லது பிரசாந்த் ஆகியோர் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மனோஜ் மேலூர் கணேஷ் தியேட்டர் உரிமையாளர் மகன் ஆவார். பிரசாந்த் டாரஸ் லாரிகள் வைத்து தொழில் செய்து வருகிறார். வேட்பாளர் ரேஸில் உள்ள இருவருமே பெரும் தொழிலதிபர்கள் தான். 2 பேரில் தியேட்டர் உரிமையாளர் முருகன் மகன் மனோஜுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் புஷி ஆனந்தின் ஆதரவு இவருக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டை குமார் என்பவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாகவே தொகுதியில் அவர் தீவிர தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலூர் தொகுதியில் உள்ள கூட்டுறவு நூற்பாலை மற்றும் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை திறக்கப்படாமல் இருப்பது இப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. சர்க்கரை ஆலை மூடல் காரணமாக கரும்பு பயிரிட முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கொட்டாம்பட்டியில் அரசு மகளிர் கல்லூரியை அமைக்க வேண்டும் என நீண்ட நாளே கோரிக்கை உள்ளது. அது கோரிக்கையாகவே இருக்கிறது. அதேபோல் மலைச்சேரிப்பட்டியில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கை. அதுவும் அப்படியே இருக்கிறது. தொகுதியில் உள்ள பாசன கால்வாய்கள் சீரமைக்க வேண்டும், சாலைகள் மேம்படுத்த வேண்டும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும் என இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதிமுகவின் கோட்டையாக அறியப்படும் மேலூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடியாக களம் காணினால் அதிமுக கூட்டணி சார்பில் அமமுகவுக்கு போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படுமா? திமுகவின் கூட்டணியில் காங்கிரசுக்கு இந்த தொகுதி வழங்கப்படுமா? என்டிஏ கூட்டணியில் இணைந்ததால் எடப்பாடி பழனிசாமியிடம் மேலூர் தொகுதியை அமமுகவுக்கு ஒதுக்குமாறு டிடிவி தினகரன் கூறிவிட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. தொடர் வெற்றிகளால் தொகுதியை தன்வசப்படுத்திய அதிமுக வேட்பாளர் அல்லது அதன் கூட்டணி கட்சி வேட்பாளரை எதிர்த்து திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் கடும் போட்டி கட்டாயம் நிலவும் எனவும் தெரிகிறது. இந்த தொகுதியில் வெற்றியை கணிக்க முடியாத நிலைதான் இன்று நீடிக்கிறது. இந்த மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் மக்கள் வைத்துள்ள கோரிக்கைகளும் தாண்டி நீங்கள் ஏதேனும் உங்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கருதினால் அதை கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்கள். அவரது புகைப்படத்தோடு தெரியப்படுத்துங்கள். மற்றொரு வாய்ப்பு வரும் பொழுது அவரையும் சேர்த்து பிரசுரிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று வேறு ஏதேனும் தொகுதிக்கு முக்கிய கோரிக்கைகளாக இருப்பதை இதன் வாயிலாக நீங்கள் தெரிவித்தால் அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. தமிழகமே எதிர்பார்க்காத ஒரு 4 முனை போட்டி, அதுவும் அனல் பறக்கும் தேர்தல் களமாக இருக்க போகின்ற இந்த தேர்தல் களத்தில் தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளை தாங்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் கட்சிகளின் பார்வைக்கு சென்று அது மக்களின் நன்மைக்கு முடியும் வகையில் கிங் 360 உங்களுக்கு உதவிட தயாராக இருக்கிறது. அதை பதிவிட வேண்டுகிறோம். அதே போன்று உங்கள் தொகுதியில் உங்கள் வாக்காளர்களை எளிதில் அடையக்கூடிய கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் ஒரே நொடியில் உங்கள் வாக்காளரை எளிதில் அணுகலாம். அவர்களிடம் வாட்ஸ்அப் மற்றும் வாய்ஸ் கால் மூலமும் அணுக முடியும். அதுவும் இல்லாமல் உங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் வெளியிடவும் தயாராக இருக்கிறோம். எங்களது தேர்தல் பிரச்சார யுக்திகளையும் வியூகங்களையும் உங்கள் வெற்றிக்கு பயன்படுத்திக் கொள்ள கிங் 360 வேண்டிக் கொள்கிறது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227